யாரு என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக தமிழக வெற்றிக்கழகம், என்னோட பேர் பாலாஜி. நான் தெற்கு மண்டலத்திலேருந்து வரேன். தமிழக வெற்றிக்கழகம். இப்போ வந்து நான் வந்து ஐடி விங்கில் இருந்தேன். அதாவது அதிகபட்சமாக காசு கேட்டனால எனக்கு பொறுப்பு வேணான்னு சொல்லி நான் விலகிட்டேன். என்னோட மனைவி ஷர்மிளா பாலாஜி, அவங்கள வந்து தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக நாங்கள் 2 பேர் பயணித்தோம். அவங்க வந்து தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. அதாவது நாங்கள் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணோம். அவங்க வந்து மாவட்ட மகளிரின் தலைவியாக இருந்தனால அவர் எஸ்ஆர்டி தங்கப்பாண்டி, எஸ்ஆர்டி சஞ்சய் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அந்த பதவி தரோன்னு சொல்லி பொருளாகவும் காசாகவும் வாங்கியிருக்காங்க. எங்ககிட்ட இருந்து ஐஃபோனு, சோஃபா, பிரிண்டரு மற்றும் நிறைய பொருட்கள் வாங்கியிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு வேலை பார்த்துருக்கோம். அதே மாதிரி மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். மதுரையில் நடந்த 2ஆம் மாநாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம். 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இவரோட வழிகாட்டுதலின்படி யோகானந்த், ஹனியா இவங்க 2 பேரும் வந்து இவங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அவங்க வந்து ஐடி கம்பெனி மற்றும் ட்ரேடிங் இதில் நடத்தி அவங்க வந்து இவங்களிடம் வந்து முதலீடு பண்ண சொல்றாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து 16 லட்சத்துக்கு மேலே முதலீடு பண்றோம். முதலீடு பண்ணதுக்கப்புறம் அது வந்து 50 லட்சமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க எங்கிட்ட. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு இந்த 50 லட்சத்தை வந்து நாங்கள் திருப்பி கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கால அவகாசம் வேணும் எங்களுக்கு, நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்குன்னு சொன்னதுக்கு இல்லை எங்களுக்கு உடனே வேண்டும்னு சொன்னால ஆக்சிஸ் பேங்க்ல, பைபாஸ் ரோட்டில் ஆக்சிஸ் பேங்க்ல போய் நகை அடமானம் வச்சு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கடந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே போய் ஆக்சிஸ் பேங்க்ல அடமானம் வைக்கிறாங்க. அடமானம் வச்சு திருப்பி தரேன்னு சொன்னதுக்கு அப்போ வரைக்கும் தரல. காசு ஏறுறதுக்கு நான் வெளியே ஒரு 15 லட்சம் ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தம் 50 லட்சமா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்லி சொல்றாங்க. 2 நாள் கழிச்சு நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி மாநில நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கிட்ட வந்து நாங்கள் இந்த 50 லட்சத்தை கொடுத்துருக்கோம். சீட்டு மற்றும் தொகுதி பங்கேற்பு அதுக்காண்டி வந்து நாங்கள் 50 லட்சத்தை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம். எலெக்ஷன் இதாக கொடுத்துருக்கோம். அது வந்ததுக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம அதுக்குள்ளேயும் 1 மாசம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே நம்ம வந்து அதை வந்து 1 கோடி ரூபாயை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். 1 கோடி ரூபாயை திருப்பி கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருமே என்னிடம் பேசுறாரு. வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசி இந்த மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. கட்சி நம்ம ஆட்சிக்கு வந்துடும். ஆட்சிக்கு வந்தோடனே எப்படியாவது அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. தங்கப்பாண்டி மேலையும் மற்றும் அவர் பையன் சஞ்சய் மேலையும் எந்த ஒரு புகாருமே கொடுக்க வேணாம், எதுவும் பண்ணிக்க வேண்டாம். உங்க மனைவியே எந்த பொறுப்புல இருக்காங்களோ அதுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அசூரன்ஸ் கொடுக்குறாரு அவரு. ஆபீஸ்ல வச்சு பேசி நாங்க முடியாது, நாங்க பணத்தை இழந்திருக்கோம், இடத்த வச்சு பணத்தை இழந்திருக்கோம். இவங்க வந்து இப்ப எங்கிட்ட மட்டும் கிடையாது, இதே மாதிரி பல பேர்கிட்ட பல கோடி ரூபா வந்து அந்த ஆபீஸ்ல முதலீடு பண்ணியிருக்காங்க. அவங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், இவங்க 4 பேரோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணாலே எவ்வளவு கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். இதை தான் நாங்கள் வந்து கோரிக்கையா வந்து காவல்துறைக்கும் மற்றும் தளபதிக்கும் இவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆமா, ஃபாத்திமா ஹனியா. அவங்க வந்து கலை கலாச்சார அணி அமைப்பாளராக இருக்காங்க தமிழக வெற்றிக்கழகம் தெற்கு மாவட்டத்தில். இந்த யோகானந்தன்றவர் யாரு அப்படின்னா பொன்மேனி பகுதி செயலாளராக இருக்காரு. எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்றீங்க, யார் சொல்லி? அதாவது எஸ்ஆர்டி தங்கப்பாண்டி மற்றும் அவரது மகன் வந்து எஸ்ஆர்டி சஞ்சய், இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட வந்து ஐடி விங்காவும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்க அப்ப செயல்பட்டு இருக்கும்போது இவங்க யோகானந்த், இவங்க ஃபாத்திமா ஹனியாவும் சேர்ந்து ஐடி கம்பெனி வந்து ஆரம்பிக்கலாம், அதுல வந்து நம்மளோட ஐடி விங்கையுமே அதுல சேர்த்துக்கலாம், அதாவது தமிழக வெற்றிக்கழகத்தோட ஐடி விங்கையுமே இதுல சேர்த்து வந்து வேலைப்பாடுகள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐடி ஆபீஸை ஓபன் பண்றாங்க. பொன்மேனியில ஓபன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில வந்து ட்ரேடிங் அப்படின்ற ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணி சொல்றாரு. எஸ்ஆர்டி தங்கப்பாண்டியும் வந்து எங்ககிட்ட வந்து பேசுறாரு, இந்த மாதிரி காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஒரு காசு கிடைக்கும், அது மூலியமா கட்சி செலவுக்கும் நீங்க காசு எடுத்துக்கலாம், எனக்கும் கொஞ்சம் காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட பேசுறாங்க. இது மூலியமா நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். நாங்க 50 லட்சம் ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா இப்ப எப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 14 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்து அதுல வந்து அதை வந்து இரட்டிப்பா ஆக்குறாங்க. இரட்டிப்பா ஆக்கி 50 லட்சம் ரூபாய் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அந்த 50 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டையும் நான் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்றோம், மறுபடியும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கி உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதாவது ட்ரேடிங் பிட்காயின் இந்த இதுல வந்து நாங்க வந்து இது பண்ணி நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க. இந்த இதுல வந்து அவரு தங்கப்பாண்டிக்கும் ஒரு அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த லாபமே கொடுக்கல.
ஆமா, எந்த லாபமுமே கொடுக்கல. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 16 லட்சம். ஆமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 50 லட்சம் நாங்க வந்து கொடுத்துருக்கோம். 50 லட்சமா அதை பெருக்கிருக்காங்க அவங்க. அல்ல, நான் வந்து 16 லட்சம் கொடுத்துருக்கேன் சார். 16 லட்சம் கொடுத்ததுல வந்து 50 லட்சம் மாத்திட்டாங்க. 50 லட்சம் மாத்தி அவங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க, இது மாதிரி 50 லட்சமா மாறிடுச்சு, 50 ஆயிருச்சு, அதையுமே உங்க அதான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் அவங்க 50 லட்சம் தான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அவங்க சொல்லி மறுபடியும் அந்த 50 லட்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மறுபடியும் வாங்கி உள்ள போடுறாங்க. இது வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து தங்கப்பாண்டிக்கு தனிப்பட்ட முறையில நாங்க பண்ணிருக்கோம். இந்த ஆமா கட்சி ஆமா 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 ஐபோன், பிரிண்டரு, சோஃபா ஐட்டம், இந்த இது எல்லாமே கட்சியோட நம்ம கட்சி ஆபீஸ் வந்து ரெடி பண்ணோம். அந்த கட்சியோட வளர்ச்சி நிதி வேணும், அதுக்கப்புறம் கட்சி ஆபீஸ் ரெடி பண்ணணும். நாளைக்கு தலைமையில இருந்து இங்க வருவாங்க, புஷியானந்தனி வருவாங்க, நிர்மல்குமார் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செல்லூர்ல இருக்க ஆபீஸை ரெடி பண்றாங்க. உங்களோட டிமாண்ட் என்ன? கொடுத்த காசு திருப்பி வேணுமா? ஆமா, இப்ப என்னோட காசு வந்து எனக்கு திருப்பி வேணும். அதாவது என்னோட இடத்த வச்சு நாங்க வந்து காசு கொடுத்துருக்கோம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமா 10 லட்சம். ஆமா, அது தங்க 16 லட்சம் கொடுத்துருக்கீங்க. ஆமா 16 லட்சம் கொடுத்துருக்கீங்க. ஆமா, உங்கள மாதிரி மத்த உங்கள்கிட்டயும் வாங்கியிருக்காங்களா? ஆமா, அதாவது என்னன்னா மத்த நிர்வாகிகள்கிட்டயுமே இது வாங்கியிருக்காங்க. அதாவது இவர் தங்கப்பாண்டி என்ன அப்படின்னா பழைய நிர்வாகிகள் எல்லார்ட்டையுமே தனிப்பட்ட முறையிலையும் சரி, அதாவது கேஷாவும் ஜிபே மூலியமாகவும் அக்கௌண்ட் மூலியமாகவும் நிறைய அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது என்னன்னா உண்மையா தளபதிக்காண்ட உழைக்கிற தொண்டன்கள் கிட்ட இருந்து இவர் தனிப்பட்ட முறையில காசு வாங்கி, உனக்கு பதவி போடுறேன், நீ இன்னைக்கு வந்து எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தேன்னா நான் உன்னை மேடல் தூக்கி நிப்பாட்டுவேன், நாளைக்கு கீழே நிக்கிறேன் ஒருத்தன் 10,000 ரூபாய் கொடுத்தானா நான் வந்து அவனை மேடல் தூக்கி நிப்பாட்டுவேன், உடனே கீழே இருக்குவேன், நீ எனக்கு வந்து மாசமும் காசு கொடுக்கணும், எனக்கு மாசம் நிர்வாகிகள் வந்து எனக்கு, அதாவது பகுதி வார்டு செயலாளருக்கு இவங்க எல்லாருமே மாதம் எனக்கு ஒரு அமௌண்ட்ன்றதை நீங்க கொடுத்தாகணும். அதாவது இந்த காசு வந்து அவங்க கொடுக்க மாட்டேன், நாங்க வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்னன்னா அந்த போட்ட காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு திருப்பி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அவங்க இது வந்து எப்படி அப்படின்னா எங்களுக்கு வந்து லேண்ட் வச்சு நாங்க இந்த காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றப்ப இப்ப லேண்ட் வந்து அதாவது ஏலத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நாங்க அந்த லேண்டை திருப்ப முடியாது. அதாவது இந்த லேண்டோட மதிப்பு வந்து 80 லட்சத்துக்கு மேல, நாங்க அதுல 3ல ஒரு பங்கு தான் வாங்கி நாங்க வந்து கொடுத்துருக்கோம், அடமானம் வச்சு கொடுத்துருக்கோம், அடமானம்ல வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்றப்ப இந்த லேண்டு போயிருச்சு அப்படின்னா அது வந்து என்ன மனைவினால தாங்கிக்க முடியல, காசு மொத்தமா போயிடும் அப்படின்ற ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. நானும் என் மனைவி ரொம்ப மன உளைச்சல், அவங்க வந்து அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. தலைமைக்கு என்ன சொல்றீங்க? தலைமைக்கு என்ன சொல்றீங்க? தலைமைக்கு வந்து நாங்க கோரிக்கை வைக்கிறோம் சார். என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா இந்த மாதிரி எங்களோட காசு மொத்தமா முதலீடு பண்ணிருக்க எல்லா காசும் எனக்கு வந்து திருப்பி வாங்கி கொடுத்துருங்க. ஸோ அது மட்டும் எனக்கு வந்து போதும். இது வந்து தளபதிக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், தலைமைக்கும் கோரிக்கை வைக்கிறோம். நிறைய தடவை நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டோம் அவங்க தலைமைக்கு. இப்போ வரைக்கும் அதாவது என்னன்னா ஒரு தலைமையில் வந்து அவங்க வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர் இப்போ வரைக்கும் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் சொன்னா, அப்ப இப்போ வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க, இப்போ வரைக்கும் வெளியே கொண்டு வரல. அதாவது 25 நாளா என் மனைவி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லா பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ எங்களுக்கும் கடன் இருக்கு, எங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஸோ அது எங்களோட கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே நாங்கள் தீர்க்கணும் அப்படின்றப்ப ஆமா அதான் எதுவுமே இது கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கட்சி சார்பா வந்து இவங்க வந்து கூப்பிட்டு பேசுறாங்க. எங்களுக்கு வந்து நீங்க வந்து பிரஸ்லயோ வேற எதுலயுமே நீங்க வந்து சொல்லக்கூடாது, நாங்க வந்து பணத்தை முடிஞ்ச அளவுக்கு திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. ஆமா ஆமா, போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன் சார். இந்த ப்ரூஃப் எல்லாமே வச்சு அட்வொகேட் எல்லாரோடையும் போய் நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அதாவது எதிர்பார்க்க முடியாதுல, நியாயமா எப்படி ஆட்சி நடக்கும்னு எதிர்பார்க்க முடியும் இல்ல. இப்ப அதான் சார், இப்ப எப்படின்னா நியாயமா ஆட்சி நடத்தணும் தான் சார் தளபதி வந்து இங்க வந்திருக்காங்க, ஊழல் கட்சி இல்லாம அப்படின்ட்டு. இவங்க என்ன அப்படின்னா நாங்க கட்சி செலவுக்கு வாங்குறோம், நிவாரணத்துக்கு வாங்குறோம், கட்சியோட வளர்ச்சிக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த காசை தனிப்பட்ட முறையில அவங்க செயல்படுத்திக்கிறாங்க. தலைமைக்கு அதான் சார் பதவிக்கு, அதாவது உங்களுக்கு நாங்க பதவி கொடுக்குறோம். அதாவது என்னன்னா நீங்க இன்னைக்கு வந்து எனக்கு வந்து காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி கொடுப்பாங்க, நாளைக்கு வேற ஒருத்தர் கொடுத்தாருன்னா அவர் கொடுப்பாரு, அவங்களுக்கு பதவி கொடுக்குறோம். இது இல்ல, ஆமா சார்.
ஆமா சார். அதாவது இங்க என்னன்னா தலைமையும் தளபதியை ஏமாத்தி ஊழல் பண்றாங்க. மெயின் இதுவே அதுதான். தளபதியும் தலைமையும் ஏமாத்தி அவங்க வந்து ஊழல் பண்றாங்க. முதல் என் பேரு பாலாஜி சார்.